தற்போதைய அண்மை செய்தி. திருப்பதி லட்டு தயாரிக்க அனுப்பப்பட்ட நெய்யில் மாட்டுக் கொழுப்பு கலக்கப்பட்ட விவகாரத்தில் திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வசந்தன். வணக்கம் வசந்தன், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. திருப்பதி லட்டு தயாரிப்பதற்காக வழங்கப்பட்ட நெய்யில் விலங்கு கொழுப்பு இருப்பதாக குஜராத்தை சேர்ந்த ஆய்வு நிறுவனம் முடிவு ஒன்றை வெளியிட்டிருந்தது. இது இந்தியா முழுவதும் அதிர்வலை ஏற்படுத்திய என்பது பெரிய ஒரு இதுவாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதனை அடுத்து திருப்பதி தேவஸ்தானத்திற்கு திண்டுக்கல்லை சேர்ந்த ஏஆர் டைரி லிமிடெட் என்ற நிறுவனத்தில் நெய் அனுப்பியது தெரிய வந்தது. இது பெரிய சர்ச்சையை இந்தியா அளவில் மட்டும் ஏற்படுத்தல, மேலும் பக்தர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனை தொடர்ந்து அதில் இருக்கக்கூடிய 8 கண்டெய்னர் லாரியில் இருக்கக்கூடிய நெய் அனுப்பப்பட்டதில் 4 கண்டெய்னர்கள் திருப்பதி தேவஸ்தான ஆய்வு மேற்கொண்டதில் நெய் பயன்படுத்தக்கூடிய நெய்யானது அனுப்பப்பட்டதாக தெரிய வந்தது. இதை தொடர்ந்து மேலும் திருப்பதி தேவஸ்தான தரப்பில் ஆந்திரா காவல் நிலையத்தில் திருப்பதி லட்டு தொடர்பாக விவகாரம் குறித்து வழக்கானது தொடரப்பட்டது. இதில் திருப்பதி லட்டு விலங்கு கொழுப்புகள் கலக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஆந்திராவை சேர்ந்த 5 பேர் கொண்ட குழு நியமனம் செய்யப்பட்டது. இந்த குழுவானது ஏஆர் டைரி லிமிடெட் நிறுவனத்தில் செப்டம்பர் மாதம் மத்திய பாதுகாப்பு உணவுத்துறையைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் 14 மணி நேரம் ஆய்வு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதைத் தொடர்ந்து அங்கிருந்த மாதிரிகளையும் அவர் எடுத்து சென்றார். அதையும் பார்க்க முடியுது. தொடர்ந்து இந்த நிலையில் இந்த உச்ச நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட்டு மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட குழுவுக்கு கலைக்க உத்தரவிடும் சொல்லியிருந்தார்கள். இந்த உச்ச நீதிமன்றத்தில் புதிதாக 5 பேர் கொண்ட குழுக்களை நியமனம் செய்து திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்புகள் கலக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட வேண்டும் என உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது திண்டுக்கல் பிள்ளையார் நஷ்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஏஆர் டைரி லிமிடெட் நிறுவனத்தில் இன்று மதியம் திடீரென 11 பேர் ஆந்திரா காவல்துறையை சேர்ந்த விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்கள் 3 கார்களில் தற்போது அங்கு விசாரணை செய்து வருகிறார். இவர்கள் அங்கு வேலை பார்க்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது சம்பந்தமாக ஆல்ரெடி மாதிரிகள் எடுக்கப்பட்ட போதும் இங்கு இருக்கக்கூடிய ஊழியர்களிடம் தொடர்ந்து பல்வேறு கோணத்தில் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர்கள் உள்பகுதியில் தற்போது விசாரணை நடைபெற்றுக் கொண்டு அதன் காட்சிகள் நாம் பார்த்து வருகிறோம். அவர்கள் தொடர்ச்சியாக இதற்கு கலப்படத்தில் எது மாதிரியான உள்ளது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை தற்போது முன்வைத்துள்ளனர். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி வசந்த்.